Hello everyone, welcome back to my channel. Last class we have discussed about mechanics, inertia with its type and examples, linear momentum and Newton's first law. I hope you got the concepts clear. Now we will move on to the next topic in our syllabus. Today we are going to discuss about force on its types, resultant force, rotating effect of force, moment of force with its application and principle of moments. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னா சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸை ரொம்ப சிம்பிள் டேர்மில் எப்படி சொல்லலாம், ஃபோர்ஸ் கேன் பி செட் ஆஸ் அன் புஷ் ஆர் புல்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்டாட்டிக் பாடி, அதாவது த பாடி விச் இஸ் அட் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடியை மூவ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது. அதே போல செகண்ட் பாயிண்ட்ல இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடியை ரெஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அங்கேயும் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க ஒரு பாடியை திருப்பி வேற டைரக்ஷனை கொண்டு போய் விடுறது தான் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு வந்துட்டு மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஸோ மேக்னிடியூட் அப்படின்னா என்னன்னா சின்ன மெஷர். ஸோ since it has magnitude and direction, it is the vector quantity. There are two different types of forces, like parallel forces and like parallel forces. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா, அது எந்த டைரக்ஷன்ல போகுது அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னா, 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவலா அல்லது அன்ஈக்குவல் மேக்னிடியூடோட சேம் டைரக்ஷனா பேரலா சேம் டைரக்ஷன்ல போகும்போது அதை நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அதுவே 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபோர்ஸ் ஈக்குவல் அல்லது அன்ஈக்குவல் மேக்னிடியூடோட டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆனா பேரலல் டு ஈச் அதரா இருக்கும்போது அதை நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஸோ லைக் அப்படின்னா என்ன, சேம் டைரக்ஷனா போகும். அன்லைக் அப்படின்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது ஒரு பாடியில டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அதெல்லாமே கம்பைண்டா சேர்த்து லாஸ்ட்ல அந்த மல்டிபிள் ஃபோர்ஸுமே கம்பைண்டா கொண்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸா கொடுக்கும். அதுதான் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். when several force act simultaneously on the same body, then the combined effect of the multiple force can be represented by the single force, which is termed as resultant force. So several forces, நிறைய forces ஒரே டைம்ல சேம் பாடியில கம்பைன்ட் எஃபெக்டா வந்து கொடுக்கும்போது அதை தான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸை சொல்றோம். அதாவது மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபோர்ஸா வருது. அப்போ இது எப்படி சொல்றாங்க, அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, அந்த டோட்டல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய வெக்டார் சம். வெக்டார் சம்னா என்ன சொன்ன, வெக்டார் குவான்டிட்டி, அதாவது அதுக்கு டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் எல்லாமே, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸையுமே அதில் இருக்கக்கூடிய மேக்னிடியூடும் டைரக்ஷனும் ஆட் பண்ணும்போது இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்ன சொன்னேன், ஒரு மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகும்போது அந்த கம்பைன்டு ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸா கொடுக்கறது தான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா ஃபோர்ஸுமே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு சொல்றோம். ஈக்லிபிரியம்னா என்ன, ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்லிபிரியமா இருக்கும்போது அதை நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஸோ அதுவே அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்க எல்லா ஃபோர்ஸஸுமே வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ ஒரு சிஸ்டம்ல அன்பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஃபோர்ஸை எப்படி நம்ம ஈக்குலிபிரியமா மாத்தலாம் அப்படின்னா, இப்போ அதில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஃபோர்ஸ் இன்டியூஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம இன்டியூஸ் பண்ற ஃபோர்ஸ்ல வந்துட்டு அதோட மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும், ஆனா அதோட டைரக்ஷன் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட் என்னன்னு சொல்றாங்க, ஈக்குலிபிரியன்ட்னு சொல்றாங்க. Coming to the next topic, rotating effect of force. ஸோ நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதே போல இங்க ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். திஸ் இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல். எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே வந்துட்டு லாக் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டோரோட லாக் வந்துட்டு எப்பவுமே சென்டர்ல இருக்காது, ஒரு எட்ஜில் தான் இருக்கும், ஒரு கார்னர்ல தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்க ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்றாங்க. Have you observed the position of the handle in a door? It is always placed at the edge of the door and not at some other places. Why? Have you tried to push a door by placing your hand closer to the hinges or the fixed edge? What do you observe? We all have experienced this. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது அதை ஃபார் அவே தூரத்துலேருந்து ஓப்பன் பண்ணும்போது இட் would be very easier. நம்ம பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறக்கும் தூரத்தில் ஓப்பன் பண்ணுறக்கும் there will be large difference. இப்போ தூரத்தில் ஓப்பன் பண்ணால் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது we are turning
அந்த லாக் டேர்ன் பண்றோம், ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜ்ல இருக்கக்கூடிய லாக்கை நம்ம டேர்ன் பண்றோம். ஸோ அதுதான் இங்க டேர்னிங் எஃபெக்ட்னு சொல்றாங்க. A door can be easily opened or closed when you apply the force at the point far away from the fixed edge. In this case, the effect of force you applied is to turn the door about a fixed edge. So அந்த fixed edgeல இருந்து அங்க turn பண்றது தான் இங்க turning effectனு சொல்றாங்க. This turning effect of applied force is more when the distance between the fixed edge and point of application of force is more. அப்போ எப்ப இந்த turning effect ஜாஸ்தியா இருக்கும்னா நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பின்னாடி தள்ளி நிக்கிறோம் அந்த fixed பாயிண்ட்ல இருந்து. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த turning effect இருக்குன்னு சொல்றாங்க. So the axis of fixed edge above the door is rotated. So எந்த ஒரு எட்ஜுக்கு மேல நம்ம அந்த டோர் ரொட்டேட் பண்றோமோ அந்த ஆக்சிஸ் அதை தான் நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்றாங்க. அதே போல ஒரு ராடை வந்துட்டு நம்ம வால்ல பிளேஸ் பண்றோம். ஸோ ஒரு எண்டு வந்துட்டு அந்த வால் கிட்ட இருக்கு, இன்னொரு எண்டு we are giving some force. ஸோ அந்த ராட் வந்துட்டு அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்ம எந்த பாயிண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சோமோ அந்த பாயிண்ட் வந்து டேர்ன் பண்ணும்போது அதை நம்ம பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்றோம். மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து ரொட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதை டார்க்னு சொல்றாங்க. The rotating or turning effect of force about a fixed point or fixed axis is called moment of force about that point. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு டெஃபினிஷன் படிச்சாலே அதுக்கான நம்ம ஃபார்முலாஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபார்முலா எழுதலாம்னா இது வந்துட்டு ரெண்டுத்துக்குள்ள மல்டிப்ளிகேஷன், ரெண்டு விஷயத்த ப்ராடக்ட் பண்றாங்க. எதை ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்றாங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தூரம்ங்கிறது என்ன, ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு டியூரேஷன் அல்லது ஒரு கேப்பை தான் நம்ம தூரம்னு சொல்றோம். ஸோ இப்போ எதுக்கான டிஸ்டன்ஸ் இங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒரு டோர் ஓபன் பண்றோம் அப்படின்னா நமக்கும் அந்த டோருக்கும் அந்த ஃபிக்ஸ்டு எட்ஜ் தான் அந்த டோர். ஸோ அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத இங்க டீனு குடிச்சிருக்காங்க. எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். அப்போ டாக், அந்த சிம்பிள் பேரு டாக். அப்போ டாவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டின்னு சொல்றாங்க. அப்போ டாக்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. அதாவது வெக்டார் குவான்டிட்டினா என்ன, அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் the acting along the direction perpendicular to the plane containing the line of action. So இது direction எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த line of actionக்கு perpendicular இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான SI யூனிட் என்னன்னா Nm, நியூட்டன் மீட்டர். கப்பிள், அதாவது ரெண்டு ஈக்குவல் அல்லது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் வந்துட்டு சைமல்டேனியஸ்லி ரெண்டு பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் கப்பிள் ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்க ரெண்டு ஃபோர்ஸ்மே அந்த ரெண்டு பாயிண்ட்ல இருக்க ஃபோர்ஸ்மே கோயின்சைட் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ஸுமே கிரியேட் ஆகிறது கிடையாது. ஸோ ஜீரோவாவே இருக்கு. ஆனா இதனால என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த பாடியில ஒரு ரொட்டேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த கப்பிள்ல ரொட்டேஷன் எஃபெக்ட் இருக்கனால இதை வந்து மூமெண்ட் ஆஃப் கப்பிள்னு சொல்றாங்க. மூமெண்ட் ஆஃப் கப்பிள் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸா நம்ம எப்படி மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணமோ அதே போலதான் ரெண்டு விஷயத்த இங்க ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்றாங்க. என்னது, ஃபோர்ஸும் அதே டிஸ்டன்ஸ் தான். ஆனா இங்க கப்பிள் அப்படின்னா நம்ம மொத்தம் ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், அதே போல அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ், அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் நம்ம எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அத எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ M இஸ் ஈக்குவல் டு F into S னு சொல்றாங்க. The turning effect of couple is measured by the magnitude of its moment. So எப்படி மெஷர் பண்றாங்க கப்பிள், அதோட மேக்னிடியூட், அந்த மொமெண்டோட மேக்னிடியூட மெஷர் பண்றாங்க. The SI unit of moment of couple என்னன்னா நியூட்டன் மீட்டர். அதுவும் சிஜிஎஸ் சிஸ்டத்துல என்ன கொடுத்துருக்காங்க, டைன் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ்ல என்ன சொன்னேன், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்னு சொன்னேன். டைன் அப்படிங்கிறது என்னன்னா டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 கிராம் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் தான் நமக்கு டைன் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் கப்பிள்க்கு டைரக்ஷன் எப்போ பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல சுத்தும் போது. அதே போல எப்போ நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அது ரொட்டேட் ஆகும்போது. அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். டார்க் இஸ் நத்திங் பட் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கியர்ஸ். கியர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு சர்க்குலர் வீல். அது அவுட்டர்ல வந்துட்டு கொஞ்சம்
டீத் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த டார்க் நம்ம மாற்றும் போது அந்த வீல் இருக்கக்கூடிய ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்போது அதுலேருந்து பவர் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சீசா. வி ஆல் ஹவ் பிளேட் திஸ். இப்போ சீசால 2 பேர் விளையாடுவாங்க. வி நோ தட். இப்போ ஒருத்தங்க ஹெவியாகவும் ஒருத்தங்க லைட்டராகவும் இருக்காங்க. ஸோ வி நோ தட் ஹெவியர் பர்சன் கீழே இருப்பாங்க, லைட்டர் பர்சன் மேலே இருப்பாங்க. விச் மீன்ஸ் த ஹெவியர் பர்சன் லிஃப்ட்ஸ் த லைட்டர் பர்சன். ஸோ எதனால அப்படின்னா அந்த ஹெவியர் பர்சன் வந்துட்டு அந்த ஃபல்க்ரம் அதாவது மிட் பாயிண்ட் கிட்ட வரும்போது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதனால அந்த டாக் வந்துட்டு ரொம்ப லெஸ் அமௌண்ட்ல ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த ஹெவியர் பர்சன் கீழே இருக்காங்க, லைட்டர் பர்சன் மேலே இருக்காங்க. The third example is steering wheel. அதாவது வெரி லெஸ் எஃபர்ட்டோட டாக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வீலில் நம்ம கார் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக எனாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. A small steering wheel enables you to enact a car easily by transferring a torque to the wheel with less effort. அதாவது அந்த ஸ்டேரிங் மூலமாக நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த டாக் அப்படிங்கிற விஷயம் ஆக்ட் ஆகிறது தான். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு ரிஜிட் பாடி, ஒரு ஸ்ட்ராங்காக ஃப்ரிம்மாக இருக்கக்கூடிய ஒரு பாடியில் நம்ம லைக் அண்ட் அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் கொடுத்தும் அது ஈக்லிபிரியமில் இருக்குது அப்படின்னா என்ன ரீசன்னா, அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மொமெண்டம் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கக்கூடியதும் கிளாக் வைஸில் இருக்கக்கூடியது ஈக்குவலாக இருந்திருக்கணும். விச் மீன் ஏன்னா கிளாக் வைஸில் இருக்கும்போது அது நெகட்டிவாக இருக்கும் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா விச் மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ சேரும்போது நமக்கு 0 ஆகும். When a number of like or unlike parallel force act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of moment in clockwise direction is equal to algebraic sum of moments in anti-clockwise direction. In other words, at equilibrium, the algebraic sum of moments of all individual force about any point is equal to 0. இந்த 0 அப்படிங்கிறது எதனாலனா இந்த கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் ஈக்குவலாக இருக்கனால, விச் மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஈக்குவலாக இருக்கனால இங்கே 0 வருது. ஸோ ஃபோர்ஸ் F1 அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. F2 அப்படிங்கிறது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த P அப்படிங்கிறது என்னன்னா ஃபல்க்ரம், அதோட மிட் பாயிண்ட் கூட சொல்லலாம். D1 அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேருந்து வருது. D2 அப்படிங்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேருந்து வருது. ஸோ அது பிரின்சிபல் ஆஃப் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ மூமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா அதோட ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன F1 D1. அதே போல மூமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ்ல F2 D2. We came to the end of today's session. Today we have discussed about force and its types, resultant force, rotating effect of force, moment of force with its application, principle of moments. Thank you for watching. Have a nice day. If you like this video, kindly share and subscribe. Thank you.